முதலீட்டாளர் மாநாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து அந்த துறையினுடைய அமைச்சர் தாமோ அன்பரசனோடு உரையாடுகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். எம்எஸ்எம்இ சார்பாக இன்றைக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கார். சார், எம்எஸ்எம்இக்கு நம்ம என்ன மாதிரியான சலுகைகள் கொடுத்துட்டு இருக்கோம், எம்எஸ்எம்இ பங்களிப்பு இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை பற்றி சொல்லுங்க. நிறைய முதலீட்டு 10 வகையான முதலீட்டு மானியங்கள் எம்எஸ்எம்இ துறை கொடுக்கிறோம். முதலீட்டு மானியம், வட்டி மானியம், மின் மானியம், இப்படி 10 வகையான மானியம் கொடுக்கிறோம். இன்னைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இப்ப எம்எஸ்எம்இ தான் இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லா பகுதிகளுக்கும் எம்எஸ்எம்இ நம்ம தமிழ்நாட்டில் தயாரிக்கிற பொருள் தான் எல்லாம். இப்ப உண்டாய் கார் தொழிற்சாலை கிட்டத்தட்ட சிஸ்டர்ஸ் கம்பெனி ஒரு 200-300 கம்பெனி இருக்குது. எல்லாம் அந்த பேர் பார்ட்ஸ் செய்யறவங்கள யாரும் கார் செய்யறது அவங்க, அது சின்ன பார்ட்ஸ் செய்யறதுலாம் எம்எஸ்எம்இ துறை தான். சந்திராயன் விண்வெளி ஏவனாங்களா, அதுல இருக்கிற பார்ட்ஸ் கூட கோயம்புத்தூர்ல இருக்கிறதான் எம்எஸ்எம்இ நிறுவனம் தான் செய்யறாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு தொழிற்சாலை என்று சாயங்காலம் நம்முடைய அம்பத்தூர், சேலம், கிண்டி தொழிற்பேட்டைகளுக்கு பத்தி கூட சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. அவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர்களுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதுதான் நம்ம ஏற்கனவே வங்கியாளர்கள் கூட்டம் போட்டிருக்கிறோம், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு கூட்டம் போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள்லாம் அந்த ஆய்வு செய்து அந்த பணம்லாம் உடனே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுபடி கூட்டங்கள் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வேகமாக அந்த பணிகள் நடைபெறுகிறது.